தொலைபேசி இணைப்பில் மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரிடத்தில் பேசலாம். வணக்கம் திரு வைகோ. MS விஸ்வநாதன் அவர்களுடைய மறைவு இசை உலகிற்கு என்ன மாதிரியான ஒரு இழப்பு? அவருடைய நினைவுகளை பகிர்ந்துக்கோங்க திரு வைகோ. காலத்தை வென்ற இசை மெல்லிசை மாமன்னர் MS விஸ்வநாதன் அவர்கள். உலகில் முதலில் தோன்றிய இசை தமிழ் இசை என்பதை திரைப்பட பாடல்களிலே இசைக்கருவிகளை கொண்டு அவர் ராமமூர்த்தி அவர்களோடும் பின்னர் தனியாகவும் தந்திருக்கக்கூடிய அந்த கான பாடல்கள் மூலம் நிலைநாட்டி இருக்கிறார். தேவதாஸ் பட அந்த சோகத்தை பிழிகின்ற பாடல்களுக்கும் இசையமைத்தார்கள். நடிகர் திலகத்துக்கு புகழ் தந்த பாவ மன்னிப்பு, பாசமலர், பாலும் பலமும், ஆலயமணி காவியங்களிலும் MS விஸ்வநாதனுடைய அந்த அற்புதமான திறமை வெளிப்பட்டது. அதை போலவே மக்கள் திலகத்தினுடைய மன்னாடி மன்னன், உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படங்களிலும் அவர்கள் பாடல்கள் ஒலித்தது. என்னை போன்ற போராட்டங்களே நிறைந்த வாழ்விலே இருக்கின்ற எனக்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் நான் பகலில் தூங்குகிற நேரத்திலும் பாடல் ஒலித்துக் கொண்டே இருக்கும். காரில் பயணிக்கிற போது பெரும்பாலும் MS விஸ்வநாதன் இசையமைத்த பாடல்கள் தான். இளைய நாடிகளை வருடக்கூடிய அந்த பாடல்களுக்கு இசையமைத்த மெல்லிசை மாமன்னர் மறைந்தாலும் காலத்தால் அவரது கானங்கள் அழியவே அழியாது. அவர் நிலைத்திருக்கிறார். அவரை இழந்து வேதனையிலே துயரத்தில் தவிக்கின்ற அந்த குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன்.